மனோஜோட விவாகரத்து வழக்குல ட்விஸ்ட். கண் கலங்கி அழுத ரோகிணி, அதிர்ச்சியில மனோஜ் அண்ட் விஜயா. என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். பூ வியாபாரிகள் சங்க தேர்தலில் சிந்தாமணி எதிர்த்து போட்டியிட்ட மீனா அவங்கள விடவும் அதிக வாக்குகளை பெற்று வின் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் விஷயங்கள் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கிற நிலையில மனோஜுக்கு 2வது திருமணம் செஞ்சு வைக்கிற வேலைகளையும் விஜயா விறுவிறுப்பா பண்ணிட்டு வராங்க. இதில் வெளிநாட்டில் உள்ள குடும்பத்துல இருந்து மனோஜுக்கு பொண்ணுமே பார்த்துருக்குறாங்க. மனோஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் இப்போ நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணப்பட்டிருக்கிற நிலையில ரோகிணியினுடைய விவாகரத்து வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. விவாகரத்து வழக்கில் தனக்காக தானே விவாதித்து வராங்க ரோகிணி. இந்த முறை நீதிமன்றத்துக்கு வரும்போது தன்னுடைய மகன் கிருஷ்ணன் தன் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. தன்னோட மகனோட அந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு தான் ஆசைப்படுறதா ரோஹிணி வந்துட்டு சொல்கிறாங்க. மேலும் மனோஜுக்காக நான் நிறையவே கடன் வாங்கியிருக்கேன், நான் வாழ்கிறதுக்கு இப்போ வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு நீதிபதி இந்த வழக்கை இன்னும் 6 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, ரோகிணியினுடைய பராமரிப்பு செலவுகளையும் பொறுப்புகளையும் மனோஜ் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும், 25,000 ரூபாய் மாதம் மாதம் ரோகிணியினுடைய செலவுக்காக மனோஜ் தரணும் அப்படிங்கிற மாதிரியும் நீதிபதி பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த நிலையில் இப்படி ஒரு உத்தரவு வந்துருச்சு, ஆனால் நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட மனோஜ் கேட்க, நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் எதுவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.